Hi, YouTube viewers. வேலாயுதம் இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. என்னமோ தெரியல, எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு எக்ஸைட்மெண்ட் இந்த படத்துக்கு எனக்கு இருக்குது. என்ன ரீசன் எனக்கே தெரியல. நான் ஜென்ரலாக வந்து எனக்கு பெருசாக என் படத்தை நானே ப்ரைஸ் பண்ணி பேசுகிறது எனக்கு அவ்வளோவா நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டேன். பட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்தும். அதை என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஸோ மற்றபடி நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். அதுதான் எனக்கு நான் வந்து சொல்கிறத விட. ஸோ ராஜா ஒரு முக்கியமான டைரக்டர் தமிழ் சினிமாவில். இதுக்கப்புறம் டெஃபினட்டாக ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஹோல் டீமே. அதாவது இந்த வேலாயுதம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நான் அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாருடைய எஃபர்ட்டு. ஸோ நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. நேற்று தான் பார்த்தேன் நான் படம், ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. நிறைய விஷயங்களுக்கும் உங்களை நான் தேங்க் பண்ணணும். அதில் முதல்ல பைரசி பற்றி நான் இப்போ நான் சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த திருட்டு விசிடி மாதிரி அதையும் தாண்டி இப்போ வந்து கேம்ரிப் லிங்க்ஸ்ன்னு சொல்லி நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பார்க்காம நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுடைய எஃபர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நான் என்னுடைய ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கம் சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஆன்லைன் ஃபேன்ஸ் கூட இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதையும் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். பிளட் டொனேஷன், ப்ரொவிஷன்ஸ், சில சைல்டு ஹோமுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்து நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டால் ஒரு குழந்தைய நீங்கள் படிக்க வச்சுட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் என் பேரில் நீங்கள் செய்கிறது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது எல்லா விஷயத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். அந்த ஆன்லைன் ப்ரமோஷனை பற்றி நான் சொல்லணும். அது எவ்வளோ பேர் வந்து உங்களுடைய தனி இன்ட்ரெஸ்டில் என்னோடய ஸ்டில்ஸை வச்சு நீங்கள் பண்ணுற டிசைன்ஸ் நான் பார்க்குறேன். சில ட்ராயிங்ஸ்லாம் நான் பார்க்குறேன். ஃபேஸ்புக்கிலலாம் எத்தனையோ பேர் எனக்கு அனுப்புவாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்ப்பேன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அதாவது எங்கள் படத்துக்கு நாங்கள் பண்ணுற டிசைன்ஸை விட நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் 2-3 டிசைன்ஸ்லாம் நான் பார்த்துட்டு என்னுடைய டைரக்டர் ராஜா கிட்டலாம் நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய அந்த ஆன்லைன் ப்ரமோஷனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கு. இந்த வீடியோ வந்து உங்கள் ஆன்லைன் ஃபேன்ஸ் மட்டும் அப்படின்னு நான் சொல்லலை, எல்லாருக்காகவும் இந்த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி விஷஸ். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளி நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. எல்லா படத்தையும் பாருங்கள், எல்லா படத்தையும் வெற்றி படமாக்குங்க. கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய். நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், காட்டுன்னு வேற சொல்ற. காட்டாம இருந்தா நல்லா இருக்குமாண்ணா? ஒன்ஸ் மோர்